பேசாம டவுசர்ல வந்துடலான்னு இருக்கேன். அடிப்போலி. சரி ஓகே, அங்கே வரைக்கும் நடந்து போகணும். நடந்து போயிட்டு நான் சொல்கிறேன். இந்த ஷாருக் கான் போஸ்ட் அதே தான் பேப்பா. இங்கே ஷாருக் கான் போஸ்ட் பண்ணுறேன்னு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கும் கிளம்பியாச்சு. இதெல்லாம் கூலர்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். Day 3 at ஊட்டி. ஆமாம், Day 3 at ஊட்டி. இங்கே வந்து ஒரு 3 நாள் என்ன பண்ணோன்னு யாரையும் கேட்டுறாதீங்க, அது ஒன்றும் தெரியாது. போட்டு தள்ளுற பிளான் நிறைவேறல. சாரி கைஸ், அடுத்த மலையா பாக்குறேன், பாப்போம். அல்பா அல்பா ஓனர் ஓட்டுறத நீங்களே பாத்துக்கோங்க. எவ்வளவு கோளாறான டிரைவர்னு இன்னைக்கு நாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ரூம்லேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கோம்னா, பக்கத்தில் வந்து சோலூர் வியூ பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் போகலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கோம். என் ரூம்லேருந்து ரொம்ப ரொம்ப கிட்டோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் ஸ்பெஷல் என்னன்னா, கேரளா, கர்நாடகா அண்ட் வந்து தமிழ்நாடு 3மே வந்து ஜாயின் ஆகிற இடம்னாங்க. ஓகே, மஸ்ட் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப பக்கம்னால அப்படியே நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போயிட்டு பார்க்கலாம். ரிட்டர்ன் பேசாம டவுசர்ல வந்துடலான்னு இருக்கேன். பாட்டு கழட்டி ஓட்டா. ஆமா, உள்ளதான் டவுசர் இருக்கு. ஓகே, போட் மட்டும் எனக்கு கேட்டா பேசாம பேண்ட் இப்ப கூட கழட்டிட்டே நான் உட்காந்துடலாம். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமே. ஓனர் எவ்வளவு நல்ல மனசுக்காரரா இருந்தா இன்னொருத்தரை ஏத்திட்டு போறாரு பாத்தீங்களா. இதெல்லாம் தேவைதானா? ஏத்திட்டு போவாரு, நல்ல மனசுக்காரர். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம ஏன் அவரை எடுக்கணும்? அவன் ஓனரே கிடையாது. ஆமா, பேசாம என்ன பண்றோம், நாங்க உங்க ஓனரை போட்டு நாங்க ஓனர் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ கேமரா அவங்க கையில கொடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஃபன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து ஹெல்மெட் எடுத்துட்டு வராதனால கேமரா வந்து அவங்க கையில கொடுத்து இந்த வீடியோ எடுக்க ஏகப்பட்ட ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து இந்த ரூட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. பிகாஸ் வந்து அங்க யாருமே பஸ் வசதி எதுவுமே கிடையாது. இங்க இருக்கவங்க நடந்து தான் போவாங்க, அந்த ரெசார்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே. இது வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க ரெசார்ட்ல இருக்க வரை சொன்னாரு, இந்த வியூ பாயிண்ட் வந்து யாருக்கும் ஃபேமஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. ஆனா இந்த ரூட்டு போறக்குள்ளேயே நாங்க செத்துட்டோம். ஏன்னா வந்து 2-3 மலை கடந்து போற மாதிரி இருந்துச்சு. கீழே இறங்கி ஏறி அப்படி இப்படியும் போற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் ரூட் பாத்தீங்கன்னா ஒரு கார் போற அளவு தான் கேப்பே. ஸோ அதுலதான் வந்து இவங்க வந்து நடந்தும் போயிட்டு இருக்காங்க. அவர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூட்டையை தூக்கி நடந்துட்டு போனாரு. எனக்குலாம் எப்பா நம்மளால கொஞ்ச தூரம் கூட அப்படியே வேணா மூட்டையெல்லாம் தூக்கி நடக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த லாஸ்ட் மலை இருக்குல்ல, அங்க போய் தான் நமக்கு வியூ பாயிண்ட் இருக்காங்க. போய் தானே போகணும் பார்க்கலாம். லெவல் இருக்கு. எங்கடா அங்கிட்டு ரோடு போகுது. ஜாக்கெட் போல வேகமா குதிக்கிறியா? ஜாக்கெட்ல எல்லாம் பூரா பாக்குறாங்க. போட்ட அறிவாளியா இல்ல? லாஜிக் படி தார் ரோடு தான் போட்டாங்க. இது தார் ரோடு தான் எல்லாம் இல்ல, இது சிமெண்ட் தான். ஆக்சுவலி எனக்கு இந்த வீடியோ லாஸ்டா வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க தார் ரோடு போட்டா என்ன, சிமெண்ட் ரோடு போட்டா உங்களுக்கு என்னடா, மூட்டு வண்டியை ஓட்டுக்கடா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இதெல்லாம் நான் நேர்ல சொல்ல முடியல. இறங்குறது ஈஸி, இப்ப ஏறதாலே பஞ்சாயத்து இருக்கிறதுலயே. அப்ப நான் அங்கிட்டு மாதிரி டவுசர் போட்டு என்ன வேற வழி இல்ல. இவன் ஒருத்தவன் எப்ப பார்த்தாலும் இந்த டவுசர்ல இருக்காங்க, எதுக்குன்னா கூட்டு வந்த நிலவு பண்ணிட்டான். நல்ல மிரட்டுறியடா. சும்மாவா இங்கே மாறிடுவாள் இல்ல. ஓகே, இந்த நல்ல மனசுக்காரரு நல்லா இருப்பான்லாம் வாழ்த்தல, இருந்தாலும் நல்ல தேங்க்ஸ் பாட்டு போயிட்டாரு. அது கேட்ட சந்தோஷத்துல உங்க ஓனர் குறிப்பு பண்றாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியாவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உள்ள வரைக்கும் பைக் எடுத்துட்டு வர முடியும், காரணம் முன்னாடி நீ பண்ணி நடந்து வர மாதிரி தான். பட் வேற லெவல்ல இருந்துச்சு வியூ. ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 2 சைடும் வந்து மலை. ஆக்சுவலி 3 சைட்ஸும் கவர்டுல இருக்கு உங்களுக்கு மலை. இன்னும் முன்னாடி போனா 4 சைடு இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ போய் தான் பார்க்க போறோம். ஆனா வந்து நாங்க போகும்போது இன்னொரு கேங் மட்டும் தான் இவங்க இன்னொரு கேங், அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருந்து வந்த கேங் தான். ஸோ இந்த ஸ்கூல் பாய்ஸ் வந்து ட்ரிப்புக்கு வந்திருந்தாங்க. ஆனா இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து வெரி சேஃப்டியா வந்துக்கோங்க. எங்க ரூம்மேட் வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டேன். ஏன்னா புள்ளியெல்லாம் அவர் பார்த்திருக்காத, நாங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா கேட்டோம். பட் உண்மையே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் பங்கு தான் போறோம். நம்ம வந்திருக்க இடம் சோலூர் வியூ பாயிண்ட். அது ஆல்ரெடி இதுல சொல்லிட்டேன். ஓகே, வேற லெவல். ஆனா சன்னு தான் மறைக்கிறாப்ல. சாரி, நின்றுக்கலாம். சன்னு நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாப்ல. கொஞ்சம் சன்னு விட்டுட்டு வியூ மிஸ்டா இருந்தா சூப்பரா இருக்கும் இந்த ஏரியாலாம்.
ஏன்டா அதுக்கு வந்து பாதி மிஸ்டா இருந்திருக்கும். காலங்காத்தால வந்துருக்கும் 6 மணிக்கெல்லாம். நம்ம எந்திரிச்சதே வந்து 7 மணி. நம்மளும் 3 நாள் அதான் பிளான் பண்றோம். ஆனா எந்திரிக்க முடியல. இங்க எந்திரிக்க வேணாம்டா, எதுக்கு எந்திரிச்சுக்கிட்டு சும்மா கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து கீழே அவங்க போன சைடே போகலாம். பிகாஸ் கிளம்புற மாதிரி தெரில, நம்மளுக்கு டைம் ஆகுது. ஸோ நான் கீழே போயிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பிடலாம். எங்கடா ஃபோன்லாம் வருதாடா? ஃபுல் டவர் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்ஸ்டால. டவர் நல்லா இருக்கு. ரைட்ரா, முடிச்சு விட்டீங்க போங்க. இல்ல மேம், கிராமம் இருக்குல்ல. ஏதாவது டவர் வச்சிருப்பான். ஸோ இதுதான் இப்போ போயிட்டு அங்கே வரைக்கும் ஒரு வியூ பாயிண்ட்டு. அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் மேலே ஏறணும். ஆக்சுவலி வேகமாக வந்துருக்கலாம். நம்ம 6க்கு 7க்குலாம் அந்த மாதிரி வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். தெரில, நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இந்த ரோட்லேயே விட மாட்டாங்க முதல்ல நம்மள. ஆனால் 6-7க்கு வந்தால் இந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும், பயமாக இருக்கும். ஆமாம், அடிப்போலி. சரி, ஓகே. அங்கே வரைக்கும் நடந்து போகணும். நடந்து போயிட்டு நான் சொல்கிறேன். திருப்பி மேலே ஏறுறது தான் பஞ்சாயத்து. ஆனால் சரியான இங்கே பாரு, ஆஃப் ரோடு. சின்ன வண்டியாக இருந்தாலும் அசால்ட்டாக எடுத்து வந்துடுவேன். என்எஸ்லாம் இது அசால்ட்டாக போகும் தெரியுமா? வண்டி இமாலயனும் போகும், வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்எஸ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். வியூ சூப்பராக இருக்கு. போய் எடுத்துட்டு போ. வியூ வேற லெவல் இருக்கு. அவங்கள வச்சு நம்மளும் எடுத்துக்கலாம். பேப்மா முடிச்சு அப்படியே கூப்பிட்டு வந்துடுங்க ஒரு ஆளை மட்டும். வேற லெவல்ல இருக்குல்ல. இங்க நீ கேட்டல ஃபாரஸ்ட் இதான் ஃபாரஸ்ட். தெரிய மாட்டானே. டேய், அவன இருக்கீங்களாடா? நீங்க எங்க இங்க இருந்து வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா இன்னும் சொல்ல போனா அதோ அந்த வீடு இருக்கு பாரு, அந்த டேங்க் எல்லாம் வச்சு அவங்க ரெடியே பண்ணிருக்காங்க. 2 கார்லாம் வச்சிருக்காங்க. அதுல ரூட் இருக்கு. இங்கிட்டு இருக்கு பாரு, இந்த ரோடே இருக்குடா. அந்த இருக்கு ரோடு. இந்த ரோட்லயே போனேன்னா மேல இது தனி. இது ஃபாரஸ்டுக்காக வந்து கீழ இருப்பானுங்க. இந்த இருக்கு ஃபாரஸ்ட். இதுல வந்து கொஞ்சம் தான் முன்னாடி அதுக்கு மேல போனா ஃபாரஸ்ட் என்ன புடிச்சு போய் வாங்கினேன். அல்பா உங்க ஓனர் விழுக போறாரு. ஆல்பா நல்லா தான் இருக்கு பேரு. நம்ம டீப்பா இருக்கு. அதான் சொன்னான்ல 200 feet என்னமோ டீப்னு சொன்னான்லடா அவன். முடிச்சு விட்டீங்க போங்க. 200 அடி தானா? 200 இல்ல, 800 சம்திங் வரும். ஸோ ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 ஸ்டேட் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் இந்த சோலூர் வியூ பாயிண்ட்னு சொல்றாங்க. ஸோ வரும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஜாயிண்ட் தான் வந்து 3 ஸ்டேட்ன்றாங்க. பட் எனக்கு எப்படின்னு தெரியல. நீங்க நான் மேப்பையும் நான் பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் நீங்க போனீங்கன்னா மேப்ல பார்த்துட்டு எனக்கு ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணுங்க. 3 இடம் ஜாயிண்ட் ஆகுதா இல்லையான்னு எனக்கும் தெரியல. பட் ஆனால் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அண்டர் ரேட்டட் ஸ்பாட் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் வியூ பாயிண்ட் தான் சொல்லுவோம். மஸ்ட் விசிட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டென் ஃபாரஸ்ட் செம்ம எஜ்ஜா இருக்கு. அள்ளு விழுது கீழே பார்க்க. எனக்கு பயம் கிடையாது. ஒரு மயிறு வேணா அவன் ஸ்லிப்பர் இதா இருக்கு தெரியும்டா. நான் இங்க இருந்து ஏதாவது யானை குட்டி பூனை குட்டி தெரியுதான்னு பாக்குறேன்டா. ஒரு இன்னும் தெரியல. சரி வாங்க போலாம். ஸோ அப்படியே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ரூமுக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. பாஸ் செக் அவுட் டைம் ஆச்சுன்னு நீங்க வரல அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணிட்டாங்க. இருங்க பாஸ் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதான் கிளம்புறோம். ஆக்சுவலி அவங்க ஒரு 11 o'clock செக் அவுட் அடுத்து யாரோ வராங்க க்ளீன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் 11 o'clock தான் இங்கேருந்தே கிளம்புறோம். ஸோ எப்படி போய் வேகமா எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சோலர் வியூ பாயிண்ட் தான். ஸோ ஏதாச்சும் ரீசன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ரூம்ல இருந்து கிளம்புறது மட்டும் தான். போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புற போறோம். ஸோ ரிட்டர்ன் டு வந்து நம்ம பெங்களூர் போறோம். பெங்களூர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த சைடு வரல. ஸோ வந்து நான் போறது பாத்தீங்கன்னா நம்ம குன்னூர் வழியா போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.